Hi friends, welcome back to Janani Aari Creation channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லீஃப் ஃபில்லிங் ஸ்டிட்ச். ஸோ அதனால லீஃப் ஷேப் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த பார்டர்ஸ் ஃபுல்லா நார்மல் செயின் ஸ்டிட்ச் தான் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிட்ச் எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிட்ச் போட்டுட்டு கூட பார்டர் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஃபஸ்ட்டு பார்டர் சில்க் த்ரெட்டில் நார்மல் செயின் ஸ்டிட்ச் தான் போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிட்ச் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆரி பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ நான் வீட்டிலேருந்து தான் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப பேசிக்ஸ் ஆரி பிகினர்ஸ்க்கு தான் பேசிக் ஸ்டிச்சஸ் தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோடய வீடியோஸில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எப்படி பேசிக் ஆரி எம்ப்ராய்டரி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது எல்லா டீட்டெயிலிங்கான பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ பார்டர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ லீஃப் ஃபில்லிங் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் லாங் ஸ்டிச்சு, நம்ம பேசிக் செயின் ஸ்டிச்சு தான் லாங் ஸ்டிச்சு, பக்கத்தில் லாக் ஸ்டிச்சு. லாக் ஸ்டிச்னால் சின்ன செயின் ஸ்டிச்சு தான் லாக் ஸ்டிச்சு. ஸோ அது கொடுத்துட்டு ரைட் சைடு அதே மாதிரி லாங் ஸ்டிச்சு, அந்த பார்டரில் லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் பேக் டு சென்டரில் ஒரு லாங் ஸ்டிச்சு, பக்கத்தில் லாக் ஸ்டிச்சு, அடுத்து லெஃப்ட்டில் ஒரு லாங் ஸ்டிச்சு, அந்த பார்டரில் லாக் ஸ்டிச்சு. இதுதான் நம்ம லீஃப் ஃபில்லிங் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், சென்டரில் கொடுத்தாச்சு ஒரு ஷார்ட் ஸ்டிச், அதே மாதிரி ஒரு லாங் ஸ்டிச், அதே மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. மறுபடியும் நம்ம சென்டருக்கு அந்த நீடில் கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஷார்ட் ஸ்டிச்னால் லாக் ஸ்டிச்சு தான் நான் சொல்கிறேன், ரொம்ப பக்கத்தில் போடணும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் இந்த சில்க் த்ரெட் சிக்காமல் உங்களுக்கு அடுத்த எடுக்க முடியும். பாருங்கள், ரைட் சைடு இப்போ எடுத்துகிட்டு அந்த பார்டர் வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிச்சு, அதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் சென்டர் பாயிண்ட்டு. இதே மாதிரி தான் நம்ம லீஃப் ஃபில்லிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு திலகம் ஷேப்புக்கு, அதாவது இந்த லீஃப் ஷேப்புக்கு நம்ம 2-3 மெத்தடில் ஃபில் பண்ணலாம். ஆனால் இந்த லீஃப் ஃபில்லிங் மெத்தட் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சில்க் த்ரெட்லேருந்து சிக்காமல் உங்களுக்கு வரும். ஸோ பார்க்கவே உங்களுக்கு எப்படி வி ஷேப்பில் அழகாக வருது பாருங்கள். இதே மாதிரி 2 சைடு நம்ம மாற்றி சென்டருக்கு கொண்டு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு, அதே மாதிரி ரைட் சைடு அந்த பார்டர் கொண்டு போயிட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நான் இங்கே ஆல்ரெடி பார்டர் கொடுத்தனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் சும்மா அந்த பென்சில் மார்க்கில் கூட நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் கூட பார்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் பார்டர் சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் உள்ள ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த லீஃப் ஸ்டிச்சுக்கு நான் இப்போ பார்டர் கொடுத்துருக்கேன். நம்ம ஐடியாஸ் தான், நம்ம ஷேப்புக்கு தகுந்தாப்பில் நான் இங்கே கொஞ்சம் மீடியம் சைஸுங்கிறதுனால மீடியம் சைஸ் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வரைகிற ஷேப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சுகர் பீட்ஸோ இல்லை ஃபிட்டிங் செயினோ இல்லை நீங்கள் பீட்ஸோ யூஸ் பண்ணி அதுக்கு பார்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அந்த டிசைன்ஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஜனனி ஆரி கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.